மரணப்பட்டோருக்கு உலர்ணம் ஞான வழங்கும் நிகழ்வு. இது 57வது நிகழ்வு. அவர்களால் நிதியுதவி செய்கிறவர்கள். இது ஒரு சமய சம்பந்தமான நிகழ்வுகளில் பசித்தோருக்கு உணவளிப்போம் திட்டம் தான். வளல கொள்கையின்படி இந்த திட்டத்தை இவர்கள் அமல்படுத்தி வருகிறார்கள். மற்றது வள்ளலாரை பற்றிய சுருக்கமான புத்தகத்தில் இருக்கிறது. விரும்பியவர்கள் மட்டும் எடுத்துக்கொண்டே வாசிக்கலாம். அதற்கு வரலாறு இருக்கிறது சுருக்கமாக. அடுத்ததாக வள்ளலாரை பற்றி ஒரு 5 நிமிஷம் ஐயா உரையாற்ற. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் உற்று வாழ்க்கை கொல்லா நெறியொன்றே புகழையெல்லாம் ஒன்று நல்லோர் நினைத்திட நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க்கை செய்யும். வள்ளலா பற்றி ஒரு எல்லாருக்கும் ஒரு பொதுவாக விளக்கம் காரணம். அவர் சிறு வயதிலேயே 9 வயதிலேயே ஆன்மீகத்துக்குள்ளே வந்தது இல்லாமல் சாதி மத வேறுபாட்டை அறவே ஒழித்தவர் அவர் ஒரு ஆள் தான். இத்தனை ஞானிகள் தோன்றினார், எவ்வளவே தோன்றினார். இந்த சாதி மத வேறுபாட்டை ஒழித்து சமரசம் ஒழுக்க நெறிய கைகொண்டு அதை குறிப்பாக காட்டி ஞான சபை என்று கட்டி காட்டினார். அது ஞான சபை என்று புறத்தில் காட்டின இருந்தாலும் அந்த ஞான சபை எங்களுக்குள்ளதான், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தான் இருக்குது என்றதை காட்டினார். ஆக இது நீங்கள் நினைக்கிறது போல் நீங்கள் கடவுளை தேடுறது கோயில்களுக்கோ சேர்ச்சிகளுக்கோ போய் உங்களோட வழிபாட்டை செய்கிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மொழியை தேட மாட்டேன்றீங்க. உங்களுக்குள்ள உயிருக்கு உயிரா ஜோதியாக இருக்கின்ற அந்த இறைவன், எல்லாம் வல்ல இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தேட மாட்டேன்றீங்க. அவர் தான் உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தர் ஆன்மாக்குள்ள எறும்பீரா யானை முதலா மனிதன் உயிரா அவர் தான் கலந்து நிற்கிறார். அதை முதல் நாம் உணர்வோம். அப்போ இந்த உணவு பொதி வழங்குறது எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. மதமோ எந்த ஒரு சார்ந்தது ஒரு நெறி. அவற்றை கொள்கையை கடைப்பிடிக்கிற நாங்கள் பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினோம். அதுக்காக இந்த பொதி உணர்வு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இப்போ கனகாலமாக செஞ்சோன்னு இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல செய்ய அழைச்சிருக்கிறான். அவருக்காண்டி இந்த உணவு திட்டம் வறிய மக்களுக்காண்டி இந்த உணவு திட்டத்தை வழங்குறேன். வள்ளலாரை பற்றி இந்த புத்தகத்தில் அவரை பின்ன சுருக்கம் விரிவாக இருக்கலாம். கொஞ்சம் நீங்கள் ஆழ்ந்து அதை சிந்திச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள இறைவனை தேடும், புறத்தில் அதை விடாதீங்க, உங்களுக்குள்ள இறைவனை தேடுங்க. எல்லாம் நல்லபடியான அருட்பெருஞ்சோதி.